ஃபிஃபா வேர்ல்டு கப் அப்படிங்கிறது தொடங்க போகுது. உலகமே பயங்கரமாக பரபரப்பாக இருக்குது. உலகத்திலேயே அதிக அளவுக்கு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கக்கூடிய கேம் எது அப்படின்னா கிரிக்கெட்டுன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதான் இல்லை, ஃபுட்பாலுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸுங்கிறது வேறு லெவலுக்கு இருக்கும். அதுவும் ஃபுட்பாலுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸுடைய கிரேஸ் இருக்குது பாருங்கள், அது ஒரு 1000 ஆர்சிபிக்கு சமமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு பேக்கேஜ் தான் ஃபுட்பால். அந்த ஃபுட்பாலுடைய திருவிழா தான் இந்த ஃபிஃபா வேர்ல்ட் கப். ஃபிஃபா வேர்ல்ட் கப்பில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த வருஷம் அடங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த வேர்ல்ட் கப்ஸ்லலாம் கூட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் கூட இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட ஃபுட்பாலுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையும் இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெரி வெரி க்யூரியஸான ஒரு ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஃபுட்பாலுக்கு இருக்குது. ஃபுட்பாலில் இதெல்லாமா நடந்துச்சு, இப்படிலாம் கூடவா ஃபுட்பால் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. பல கேங்ஸ்டர் மூவியெல்லாம் தோக்கடிக்கிற அளவுக்கான ஒரு ஹிஸ்ட்ரிங்கிறது ஃபுட்பாலுக்குள்ளே இருக்குது. வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி ஃபுட்பாலோட ஹிஸ்ட்ரியோட சேர்த்து ஃபிஃபா வேர்ல்ட் கப் பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துடலாம் வாங்க. ஃபுட்பால் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் கூட நிற்காமல் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு கேமுங்க. அந்த கேமை பார்த்தீங்கனாலே அப்படியே நமக்கே நாடி நரம்பெல்லாம் சூடாகி பக்கத்தில் இருக்கணும் பக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஃபுட்பால் கேம் மட்டும் அப்படி இல்லை, ஃபுட்பாலுடைய ஃபேன்ஸுமே அப்படி தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கிளப்புக்கும் இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ் இருக்குது பாருங்கள், வேறு லெவலுக்கு இருக்கும். அதுவும் வெறித்தனமான ஃபேன்ஸாக அவங்க இருப்பாங்க. ஏகப்பட்ட கலவரங்கள், ரத்த களரி, மரணம் ஏகப்பட்டது நடந்திருக்கு ஃபுட்பாலில். சாம்பிளுக்கு ஒரு 2-3 சொல்கிறேன் பாருங்கள். 1964 பெருவுக்கும் அர்ஜென்டினாவுக்கும் நடுவில் ஒரு மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் ஒரு பெரிய கலவரங்கிறது 2 டீம் ஃபேன்ஸுக்கு நடுவில் உருவாயிடுச்சு. பயங்கரமான கலவரம், மோசமாக நடந்துச்சு அந்த கலவரம். இது வரைக்கும் ஃபுட்பாலில் நடந்த கலவரத்தில் இது ரொம்ப மோசமான ஒரு கலவரம்னு சொல்லுவாங்க. 328 பேர் அந்த கலவரத்தால் இறந்து போனாங்க. அந்த கலவரத்தை தடுக்கிறதுக்கு கடைசியில் காவல்துறை ஆயுதத்தை ஏந்த வேண்டிய சூழல் அப்படிங்கிறதே வந்துச்சு. 2012 எகிப்தில் இருக்கக்கூடிய போர்ட் சையத் ஸ்டேடியத்தில் ஒரு உள்ளூர் மேட்ச் அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் கலவரம் வெடித்து 74 பேர் இறந்து போனாங்க. அப்படி உள்ளூர் போட்டிகளில் கூட ஃபுட்பாலை வச்சு கலவரம் அப்படிங்கிறது வெடிக்கும். ரீசெண்டாக கூட ஃப்ரான்ஸில் பாரிஸில் வச்சு ஃபுட்பாலுக்காக கலவரம் நடந்துச்சு அப்படின்னு ரீசெண்ட் நியூஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளவு ஏங்க, ஃபுட்பாலை வச்சு ஒரு போர் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு நடுவில் நடந்திருக்கு. எல் சால்வடார் அப்புறம் ஹாண்டுராஸ் அப்படிங்கிறது அந்த 2 நாடு. இதில் எல் சால்வடார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கிற நாடு, ஹாண்டுராஸுங்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கிற நாடு. எல் சால்வடாரில் பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாண்டுராஸுக்கு நிறைய பேர் அகதிகளாக போய் அங்கேயே இல்லீகலாக லேண்டை வாங்கி செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. 20% அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகமாகிற அளவுக்கு நிலமை போயிடுச்சு. ஹாண்டுராஸ் நாட்டுக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு சட்டத்தை போட்டாங்க. இனிமேல் வேறு நாட்டுக்காரங்களாம் இங்கே லேண்ட் வாங்க முடியாது, வாங்கின லேண்டெல்லாம் இல்லீகலாக இருந்துச்சுன்னா ஒழுங்காக எங்கள் நாட்டுக்காரங்களுக்கு திருப்பி கொடுத்துடணுங்கிற மாதிரி சட்டத்தை போட்டிருந்தாங்க. இதனால் 2 நாடுகளுக்கு நடுவுலையும் ப்ரெஷருங்கிறது பில்டப் ஆகிட்டே இருந்துச்சு. அது எப்போ குக்கர் விசில் மாதிரி அடித்ததுன்னா ஒரு வேர்ல்டு கப் போட்டியில் 1970 நடந்த உலக கோப்பையில் 2 நாடுகளுக்கு நடுவில் குவாலிஃபயருக்கான போட்டி அப்படிங்கிறது நடந்துச்சு. அதில் எல் சால்வடார் ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சது உடனேயே இனிமேல் ஹாண்டுராஸோட நாங்கள் அண்ணன் தண்ணி புழங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கட் ஆஃப் பண்ணிட்டு மறுநாள் பிளேனை எடுத்துக்கிட்டு சண்டைக்கு போயிட்டாங்க. ஹாண்டுராஸும் திருப்பி அடிக்க ஆரம்பித்தாங்க. போருங்கிறது பெருசாக வெடிச்சது. 4 நாளைக்கு போருங்கிறது நடந்துச்சு. கடைசியில் எல் சால்வடார் கிட்ட ஃபியூயலும் இல்லை, போதிய அளவுக்கு குண்டு இல்லைங்கிறனால சரி போதும் இத்தோடு நிறுத்திப்போன்னு ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. அதோட அந்த போர் முடிவுக்கு வந்துச்சு. இப்போ போகிறேன், ஆனால் திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். இதை நான் காமெடியாக சொன்னாலும் இதில் பெரிய அளவுக்கான ஒரு சோகம்ங்கிறது இருக்குது. ஏன்னா 3000 6000 பேர் இந்த போரில் இறந்து போயிருந்தாங்க. ஒரு ஃபுட்பால் போட்டி எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்குன்னு பாருங்கள். இப்படி ஃபுட்பாலை பார்க்குறவங்க மட்டும் இல்லை, ஃபுட்பாலில் விளையாடுறவங்களும் செத்துப்போட கதையெல்லாம் இருக்குது. சொன்ன மாதிரி ஏன்டா ஒழுங்காக விளையாடலான்னு அடிச்சே கொண்டிருக்காங்க பல பிளேயர்ஸை. 1994 வேர்ல்டு கப்பில் கொலம்பியன் டிஃபெண்டர் ஆண்ட்ரே எஸ்கோபார் செல்ஃப் கோல் அடித்ததுனால அந்த டீம் அந்த வேர்ல்டு கப்பில் இருந்து வெளியேற வேண்டிய சூழலுங்கிறது வந்துருச்சு. அதுக்காகவே அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த அளவுக்கு ஃபுட்பாலுங்கிறது கொஞ்சம் வயலண்ட்டான ஒரு கேமாக தான் இருக்குது. நாமளும் ஒரு காலத்தில் கிரிக்கெட்டுக்கு இப்படி தான் வயலண்ட்டாக இருந்திருக்கும். சச்சின்லாம் வீட்டை விட்டு வெளியேற முடியாத சூழல்லாம் கூட இருந்திருக்கு. இப்போ அப்படி இல்லை, கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டோம். ஆனால் ஃபுட்பால் என்றைக்குமே வயலண்ட்டாக தான் இருந்திருக்கு. ஏன்னா ஃபுட்பாலுக்கு உள்ள டிஎன்ஏலேயே வயலன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஃபுட்பால் பிறந்த கதையை நம்ம பார்த்தா தான் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஃபுட்பால் அப்படிங்கிறது ரொம்ப தொன்மையான ஒரு விளையாட்டாக நம்மளால் பார்க்க முடியும். அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான ஃபார்மில் இருந்திருக்கு. பண்டைய மீசோ அமெரிக்கன் மக்கள் ஃபுட்பால் மாதிரியான ஒரு கேம் அப்படிங்கிறத விளையாடியிருக்காங்க.
கல்லாலான பந்தை வந்து காலில் உதச்சி வந்து அந்த விளையாட்டுங்கிறது விளையாடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ரப்பரை பயன்படுத்தி விளையாடியிருக்காங்க. கிரேக்கர்களும் இதே மாதிரி பந்து மாதிரியான ஒரு பொருளை காலில் வச்சு விளையாண்ட விளையாட்டு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பர்ஃபெக்டாக ஃபுட்பாலுக்கு இணையான ஒரு கேம் அப்படிங்கிறது சீனர்கள் தான் ஆடியிருக்காங்க. சரியாக சொல்லணும் அப்படின்னா கிமு 206 இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்குமான காலகட்டத்தில் இந்த விளையாட்டுங்கிறது விளையாடப்பட்டிருக்கலாம், அப்போ தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விளையாட்டு பேர் வந்து குஜு. காலில் வந்து பந்தை வச்சு தட்டி தட்டி விளையாடக்கூடிய விளையாட்டு. கிட்டத்தட்ட ஃபுட்பால் மாதிரி தான், ஆனால் வாலிபால் மாதிரியான டைப்பில் இந்த விளையாட்டு அப்படிங்கிறது இருந்திருக்கு. சரியாக கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு மேலே, அதாவது 14ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலகட்டத்தில் தான் ஃபுட்பால் அப்படிங்கிறது ஐரோப்பாவில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது வளர்ந்த விதம் இருக்குது பார்த்தீங்களா, பயங்கர வயலண்ட்டான விதமாக தான் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் ஃபுட்பால் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்குற மாதிரியான ஃபுட்பாலாக இல்லை. ஒரு டீமில் 11 பேர் தான் இருப்பாங்க. இதுக்கு இந்த ரூல்ஸ்லாம் இருக்குது. ஆப்போனண்ட்டில் வந்து ஒரு கோல் கீப்பர் இருப்பார், அதில் போய் அடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு டீமில் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். ஒரு சில டீம்லலாம் 100 பேர்லாம் இருந்திருக்காங்கன்னா பார்த்துக்காங்களேன். ஒரு பக்கம் 100 பேர், இன்னொரு பக்கம் 100 பேருன்னு ஒரு பந்தை வச்சு 200 பேர் ஆடி இருந்தால் எப்படி இருக்குன்னு விஷுவல் பண்ணி பாருங்கள். அப்படி தான் ஆடியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு மினி போரா மேட்ரிக்ஸ் பட சண்டை மாதிரி அந்த கேமுங்கிறது இருந்திருக்கு. அதுவும் இந்த கிரவுண்ட் இருக்குது பாருங்கள், இப்போ இருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட கிரவுண்ட் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. 2 மைல் 3 மைல் தூரத்துக்கு இருக்குமா ஃபீல்டில். அதாவது விவசாய நிலத்துலலாம் இறங்கி போயெல்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருப்பாங்களாம். அப்படி அவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்கிறதுனால கோல் கீப்பர்லாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு டார்கெட் இருந்திருக்கும். டேய், அந்த ஊரில் இருக்கிற அந்த சர்ச்சு கேட்டுக்கிட்ட யார் பாலை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க தான்டா வின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் வச்சுக்கிட்டு பாலை அடித்து விளையாடிருப்பாங்க. இதில் பால் அடிப்பாங்கன்னு சொன்னல, இதில் பாலை மட்டும் அடிக்க மாட்டாங்க, அந்த பாலை அடிக்கிறவனையும் அடிப்பாங்க, அடிக்காதவனையும் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வயலண்ட்டான கேமாக அது இருந்திருக்கு. ஒரு சில ஊர்லலாம் என்ன நடந்திருக்குன்னா, பாலை வந்து தட்டிக்கிட்டு போகிறவனை எப்படி வேணால் அடிக்கலாம், கையில் கிடச்சதெல்லாம் வச்சு அடிக்கலாம். அவ்வளோ அடி வாங்கியும் அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாகமும் மண்ணை தொடாமல் அவன் பாலை அடிச்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டான் அப்படின்னா அவன் கெத்து, அப்படி இல்லைன்னா அவன் வெத்து. இப்படி ஒரு ரூல்லாம் இருந்திருக்கு. இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சுக்கிற அந்த குரூப் தானே நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. இப்படி ஒரு பாலை வச்சுக்கிட்டு 2 குரூப்பாக சண்டை போட்டிருக்கிறது பயங்கர வயலண்ட்டாக இருந்திருக்கு. அதனால ஏகப்பட்ட பிரச்சனைலாம் உருவாயிருக்கு. 2 ஊருக்கு நடுவில் சண்டைலாம் வந்திருக்கு. இதை தடுக்கிறதுக்காகவே ஊருக்காரங்களாம் ஒன்றா கூடி ஃபுட்பாலுங்கிறத விளையாடவே கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அறிவிக்கிற அளவுக்குலாம் நிலமை போயிருக்கு. ஒரு சில ஊர்லலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்படி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தனியாக ஒரு கிரவுண்டெல்லாம் கட்டி விட்டு இங்கே போய் சண்டை போடுங்கடான்னு நம்ம புலிகேசி படத்தில் ஜாதி சண்டைக்கு சண்டை போடுறதுக்குன்னு ஒரு கிரவுண்டை கட்டி விட்டுருப்பாப்புல, அதே மாதிரி ஃபுட்பாலுக்காக நீங்கள் போய் அங்கே சண்டை போடுங்கடான்னு கிரவுண்டெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. இதுதான் ஃபுட்பால் கிரவுண்டுடைய ஆரம்ப காலகட்டமாக இருந்திருக்கு. இதை பார்த்தா சர்ச் ஃபாதர்களுக்கெல்லாம் ஒரு ஐடியா தோணியிருக்கு. மனுஷனுக்கு கோபம், வெறுப்பு இதெல்லாம் இருக்கும், அதை அவுட்லெட் பண்ணுறதுக்கு இந்த கேம் நல்லா இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு ஸ்பெஷல் டேங்கிறத அனௌன்ஸ் பண்ணி ஃபுட்பால் விளையாடலாம், பயங்கரமாக அடிச்சுக்கலாம், உங்கள் கோபத்தெல்லாம் வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மனதில் இருக்கும் பகையை அப்படியே வைத்திருந்தால் அது விஷமாக மாறி உங்களையே கொன்றுவிடும். அப்படி சாகக்கூடாது. உங்களுடைய சாவு அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் இந்த உடனடி ஏற்பாடு. அந்த ப்ராக்டிஸுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. என்ன ஒன்று, அந்த ஸ்பெஷல் டேயில் இன்னைக்கு ஃபுட்பால் அப்படிங்கிறது விளையாடப்படுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த ஃபுட்பாலுங்கிறது வயலண்ட்டாக விளையாடப்பட்டிருக்கு. இப்படி அடிச்சுக்கிட்டு சாகிறதோடு மட்டும் இல்லாமல் 1300களில் இருந்த ராஜாக்கள்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இராணுவ பயிற்சிலாம் செய்கிறது இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. ஏன் மக்கள் தானே, மக்கள் ஏன் இராணுவ பயிற்சி செய்யணும்னு டவுட் படாதீங்க. என்னென்னா, அந்த காலகட்டத்திலலாம் எப்போ வேணால் போர் வெடிக்கும் அப்படிங்கிற சூழல். உடம்பு நல்லா இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் கையில் ஆயுதத்தை ஏந்தி போருக்கு வந்தாகணும். அதனால் எப்போவுமே போர் பயிற்சிங்கிறத அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கணும். இப்படி போர் பயிற்சிக்கு வராமல் தேவையில்லாமல் இந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இந்த ஃபுட்பால் கேமை அதுக்காகவும் தடை விதித்த அரசர்கள்லாம் இருக்காங்க. 1314ஆம் ஆண்டில் அரசர் 2ஆம் எட்வர்ட் இப்படி ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறத, உத்தரவு அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் இருந்தே இங்கிலாந்தில் தான் ரொம்ப அதிகமாக விளையாடப்பட்டிருக்கு. அங்கே தான் இது ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிச்சிருக்கு. அங்கேருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு இது பரவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நவீன ஃபுட்பால் அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டில் தான் ஒரு ஃபார்மேஷனுக்குள்ளேயே வருது. அந்த சமயத்தில் 1863 வருடம் இங்கிலாந்தில் ஃபுட்பால் அசோசியேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக ஃபுட்பால் ஆடிக்கிட்டு இருக்காங்க, இஷ்டத்துக்கு ரூல்ஸை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் மாற்றி ஒரு யூனிஃபார்மான ஒரு ரூல்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அசோசியேஷன் உருவாச்சு.
இந்த அசோசியேஷன் உருவாக்கப்பட்டதுக்கு பிறகு தான் ஃபுட்பால் அப்படிங்கிறது ஒரு ஒருங்கான ஒரு விளையாட்டு முறையை நோக்கி நகர ஆரம்பிக்குது. ஃபுட்பால் இப்படி ஒரு ஷேப் எடுத்ததுக்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னால ஃபேக்ட்ரிஸ்கள்லாம் உருவாக்கப்பட்டப்போ டிசிப்ளின் அப்படிங்கிறது உருவாச்சு. காலையில் இத்தனை மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகணும், சாயந்தரம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் உருவாச்சு. இப்படி டிசிப்ளின்டான ஒர்க் ஃபோர்ஸ் உருவாக்குறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலுங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு, எஜுகேஷன் அதுக்கேற்ற மாதிரி உருவாக்கப்பட்டுச்சு. அந்த டிசிப்ளினை இன்னும் அதிகமாக்குறதுக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தினாங்க. அதுக்கு ஃபுட்பால் அப்படிங்கிறது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஃபுட்பால் மட்டும் இல்லாமல் மற்ற விளையாட்டுகளும் இந்த பீரியடில் தான் ரொம்ப அதிகமாக வளர்த்தெடுக்கப்பட்டுச்சு. அப்படி வளர ஆரம்பித்த ஃபுட்பால் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய விளையாட்டாக மாறிச்சு. 1872 தான் முதலாக 2 நாடுகளுக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் போட்டிங்கிறது நடந்தது. ஸ்காட்லாந்து அப்புறம் இங்கிலாந்துக்கு நடுவில் நடந்த போட்டி அது. அந்த போட்டிக்கு அப்புறமா இப்படி பல நாடுகள் ஒன்றோட ஒன்று விளையாடுறத பார்த்து எல்லா நாடுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்பாலுக்கான அசோசியேஷனை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி 1904 வருடம் ஃபெடரேஷன் இன்டர்நேஷ்னல் டே ஃபுட்பால் அசோசியேஷனுங்கிற ஃபிஃபாங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஃபிஃபா அமைப்பு உருவானதுக்கு பிறகு தான் ஃபுட்பால் இன்னும் அதிகமான வளர்ச்சியை கண்டது. அதுக்கான நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. சரியான வகையில் டோர்னமெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நடத்தப்பட்டுச்சு. ஸோ ஃபுட்பாலை வளர்த்தெடுக்கக்கூடிய அத்தனை பணிகளையும் ஃபிஃபா சரியாக செஞ்சாங்க. அதனுடைய விளைவாக தான் இன்றைக்கி ஃபுட்பால் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு உலகம் முழுக்க பல ரசிகர்களை கொண்ட ஒரு விளையாட்டு போட்டியாக உருவாயிருக்கு. ஃபுட்பாலை ஃபிஃபா வளர்த்தெடுத்தாலும் அது உலகம் முழுக்க பயணிச்சிருந்ததுக்கு காரணம் என்னென்னா அது காலனி ஆதிக்கம். ஐரோப்பியர்கள் எங்கெங்கெல்லாம் தங்களுடைய காலனிகளை உருவாக்குனாங்களோ அங்கெல்லாம் ஃபுட்பால் அப்படிங்கிறதும் ஸ்ப்ரெட் ஆச்சு. அப்படி தான் பிரேசில், அர்ஜென்டினாவில் இருந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வரைக்கும் ஃபுட்பாலுங்கிறது பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. இந்தியாவிலையும் ஃபுட்பால் பரவுனதுக்கு அவங்க தான் காரணம். குறிப்பாக இந்தியாவில் வந்த கிறிஸ்தவ பாதிரிமார்கள் தான் ஃபுட்பால் அப்படிங்கிறத ரொம்ப அதிகமாக கொண்டு போய் சேர்த்தாங்க. இன்றைக்கி ஃபுட்பால் பெரிய அளவுக்கு இந்தியாவில் எங்கெல்லாம் ஆடப்படுதுன்னா, ஒன்று வெஸ்ட் பெங்காலில், அடுத்தது கேரளாவில். வெஸ்ட் பெங்காலெலாம் பயங்கரமான ஃபேன் பேஸுங்கிறது இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அடிச்சுக்கிட்டாங்க பல நாடுகள்லன்னு. அது மாதிரி வெஸ்ட் பெங்காலில் கூட அடிச்சிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் மோகன் பகான் டீமுக்கும் ஈஸ்ட் பெங்கால் டீமுக்கும் நடுவில் நடந்த போட்டியில் பயங்கர கலவரங்கிறது வெடித்து 14 பேர் இறந்து போனாங்க. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸுங்கிறது அங்கே இருக்குது. அதே மாதிரி கேரளாலையும் ஃபுட்பாலுக்குன்னு ஒரு கிரேஸுங்கிறது இருக்குது. தமிழ்நாட்டிலையும் ஃபுட்பாலுக்குன்னு கிரேஸ் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு குட்டி பிரேசில் இருக்குது. அது எது தெரியுமா? நார்த் சென்னை வியாசர்பாடியை ஒரு குட்டி பிரேசில் அப்படின்னே சொல்லுவாங்க. வேர்ல்டு கப் டைம்லலாம் நீங்கள் நார்த் சென்னைக்கு போனீங்கன்னா மிரண்டுருவீங்க. வேறு லெவலுக்கு அது ஒரு செலிப்ரேஷனாகவே இருக்கும். தங்கராஜ் மாஸ்டர், அவருடைய சகோதரராக இருந்த உமாபதி, அதே மாதிரி பாதிரியாராக இருந்த சிகாமணி, இப்படி பல பேர் வந்து நார்த்து சென்னையில் இந்த ஃபுட்பால் அப்படிங்கிறது பெருசாக வளர்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான பங்களிச்சிருக்காங்க. இன்றைக்கி வட சென்னைக்கு போனீங்கன்னா குட்டி குட்டியாக ரொனால்டோ, மெஸ்ஸிலாம் விளையாடிட்டு இருப்பாங்க. பல பேர் பல முக்கியமான சாதனைகளெல்லாம் ஃபுட்பாலில் வந்து பண்ணியிருக்காங்க. நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் பற்றி நம்ம தனியாகவே ஒரு எபிசோட் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஃபுட்பாலுக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்புங்கிறது இருக்குது. ஒருவேளை வட சென்னையில் நீங்கள் ஒரு ஃபுட்பால் கிளப்பில் இருக்கீங்க, இல்லை நீங்களே ஒரு ஃபுட்பால் கிளப் வந்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு ஃபேன் கிளப் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பர்சனலாக ஒரு மெசேஜ் அப்படிங்கிறத இன்ஸ்டாகிராமில் போடுங்க. இல்லைனா contactbogan@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் உங்களோட மெயிலை தட்டுங்க, நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக வட சென்னைக்கும் கால்பந்துக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு, அதோடைய வரலாறை நம்ம டீட்டெயிலாக பதிவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்படி உலகம் முழுக்க பரவன ஃபுட்பால் வந்து ஒரு சில நாடுகளுக்கு அதோடைய ஆணி வேறாகவே மாறிடுச்சு. பல நாடுகள் பெரிய அளவுக்கு வளர்ந்ததுக்கு ஃபுட்பால் தான் ஒரு காரணம். பிரேசில், அர்ஜென்டினா மாதிரியான நாடுகள்லாம் காலனி ஆதிக்கத்திலேருந்து வெளியில் வந்ததுக்கு அப்புறமா பொருளாதார ரீதியாக பயங்கரமாக சிரமப்பட்டாங்க. அவங்களுடைய தன்னம்பிக்கையை இழந்திருந்தாங்க. அதை மீட்டு எடுத்து நம்மளாலையும் பெருசாக வளர முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை அவங்களுக்கு கொடுத்தது ஃபுட்பால் தான். அதனால தான் ஃபுட்பால் அவங்களுடைய உயிருக்கு உயிராக அவங்க நேசிப்பாங்க. பிரேசிலில் ஃபுட்பால் அப்படிங்கிறது ஒரு மதமாகவே இருக்கும். அர்ஜென்டினாலையும் அப்படி தான். அதனால தான் மரடோனாவை கடவுளாக பார்ப்பாங்க. அதனால தான் ஃபுட்பாலுடைய பல முக்கியமான ஐகானிக் லெஜண்ட்ஸ்லாம் இந்த மாதிரியான நாடுகள்லேருந்து நமக்கு கிடச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஐரோப்பாவிலேயும் பல லெஜண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்காங்க. ரொனால்டோலாம் அப்படி தான். ஆனால் ஃபுட்பாலில் அதிக அளவுக்கு ஜெயிச்சது, ஃபுட்பாலை வந்து நாடி நரம்பு ரத்தம் மாதிரி பார்க்குறது, இது எல்லாமே சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள்லையும் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்லையும் தான். அதனால தான் ஃபுட்பால் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விளையாட்டாக பார்க்கப்படுது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபுட்பால் இன்னும் அதிகமாக வளர்க்குறதுக்காக ஃபிஃபா கொண்டு வந்த ஒன்று தான் உலகக்கோப்பை. 1930 உருகுவேல முதல் உலகக்கோப்பை அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த முதல் உலகக்கோப்பை சாம்பியன் யாருன்னா ஹோஸ்ட் கண்ட்ரியான உருகுவே தான். அப்படி ஒவ்வொரு முறையும் வேர்ல்டு கப்புங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த முறை கத்தாரில் நடந்த வேர்ல்டு கப்பு தான் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட ஒரு வேர்ல்டு கப்பாக இருந்தது. ஏன்னா
இதுக்கு முன்னாடி வரைக்கும் நடந்த வேர்ல்டு கப்பில் கிரவுண்ட்ஸை ரெடி பண்ணுவாங்க. ஆனால் கத்தாரில் நடந்த வேர்ல்டு கப்புங்கிறது ரொம்ப வித்தியாசமானது. அது ஒரு நாட்டையே ரெடி பண்ணுச்சு. வேர்ல்டு கப்புக்காகவே தனியாக மெட்ரோ உருவாக்கப்பட்டுச்சு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பயங்கரமாக நாடு முழுக்க டெவலப் செய்யப்பட்டுச்சு. ஸோ கத்தாருடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே அந்த வேர்ல்டு கப்பை வச்சு உயர்த்தப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதிக அளவுக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு வேர்ல்டு கப்பாக இந்த வேர்ல்டு கப்புங்கிறது அமைஞ்சிருக்கு. 2026 நடக்க போகிற வேர்ல்டு கப்புங்கிறது 3 நாடுகள் ஒன்றா சேர்ந்து நடத்த போகிற வேர்ல்டு கப். ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு வேர்ல்டு கப்புங்கிறது நடக்குது. இதுக்கு முன்னாடி 2 நாடுகள் வந்து சேர்ந்து நடத்தியிருக்காங்க. ஜப்பான், சவுத் கொரியா சேர்ந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் இதுதான் 3 நாடுகள் ஒன்றா சேர்ந்து நடத்தக்கூடிய வேர்ல்டு கப். மெக்சிகோ, USA, அப்புறம் கனடா 3 நாடுகளும் ஒன்றா சேர்ந்து இந்த வேர்ல்டு கப் நடத்துகிறாங்க. கடைசியாக நடந்த உலகக்கோப்பை வரைக்கும் 32 அணிகள் தான் ஆடியிருக்காங்க. ஆனால் இந்த உலகக்கோப்பையில் டீமுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 48 அணிகள் இந்த உலகக்கோப்பையில் வந்து கலந்துக்கிறாங்க. அமெரிக்காவில் 11 இடங்கள்லையும், மெக்சிகோவில் 3 இடங்கள்லையும், கனடாவில் 2 இடங்கள்லையும் இந்த போட்டிகள் நடக்க போகுது. எப்போவுமே இல்லாமல் இந்த வாட்டி ப்ரைஸ் மணியை ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஃபிஃபா. இந்த வாட்டி யார் சாம்பியனாக வர்றாங்களோ அவங்களுக்கு 476 கோடி ரூபாய் பரிசாக கிடைக்க போகுது. ரன்னர் அப்பாக வர்றவங்களுக்கு 314 கோடி ரூபா கிடைக்க போகுது. தேர்ட் பிளேஸ் வர்றவங்களுக்கும் ஃபோர்த் பிளேஸ் வர்றவங்களுக்கும் 250 கோடிக்கு மேலே பரிசாக கொடுக்கப்பட போகுது. இப்படி முதல் 4 இடங்களுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களுக்கும் வந்து பரிசு தொகை அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 80 கோடியிலேருந்து 100 கோடி வரைக்குமான ஒரு தொகையாக இருக்குது. இந்த உலகக்கோப்பை அப்படிங்கிறது நேரடியாகவும் மறைமுகமாகவும் 8,24,000 பேருக்கு வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத உருவாக்கி தரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மேசிவான ஒரு டோர்னமெண்ட்டாக இந்த டோர்னமெண்ட்டுங்கிறது நடக்குது. ஆனாலும் இதுலேயும் குறைகள் அப்படிங்கிறது இருக்குது. முதல் குறை என்னென்னா, நமக்கு மேட்ச் பார்க்குறதுல பெரிய சிரமங்கிறது இருக்க போகுது. 11 மணிக்கு மேலே தான் நமக்கு பல மேட்ச் டைமிங்கே வருது. ஏன்னா அங்கே வந்து அது பகலாக இருக்கலாம், நமக்கு அது நைட்டு 11 மணிலேருந்து காலையில் விடிகாலையில் ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் அந்த மேட்ச்சுங்கிறது நடக்கும். மேட்ச்லாம் பார்க்கணுன்னா நைட்டு முழிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது சிக்கல் வந்து என்னென்னா, டீம்ஸுக்கு இருக்குது. 2 கிரவுண்டுக்கு நடுவில் பெரிய அளவுக்கான ட்ராவல் டிஸ்டன்ஸுங்கிறது இருக்குது. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது அவங்க எக்ஸாஸ்ட் ஆவாங்க. அதெல்லாம் மேனேஜ் பண்ணி எப்படி விளையாட போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிளைமேட் சேஞ்சுங்கிறதே இருக்குது. அப்படி கிளைமேட் ஒரேடியாக மாறும்போது அதை எப்படி வந்து அவங்க ஃபேஸ் பண்ணி அதை வச்சு கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வைக்கப்படுது. இதை தாண்டி அமெரிக்காவிலேயே ஏகப்பட்ட சிக்கல்ங்கிறது இருக்குது. அமெரிக்க அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய கெடுபிடிகளை வந்து உருவாக்குறாங்க. குறிப்பாக மிடில் ஈஸ்டில் இருந்து வரக்கூடிய நாடுகளுக்கு, ஈரான் மாதிரியான நாடுகளுக்கு பயங்கரமான கெடுபிடிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. ஆஃப்ரிக்காவிலேருந்து வரக்கூடிய பல டீம்ஸுக்கும் பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அந்த டீமோடு சேர்ந்து வரக்கூடிய அஃபிஷியல்ஸ்க்கெலாம் விசாஸ் மறுக்கப்பட்டிருக்கு. ரெஃபரிஸுக்கெலாம் கூட விசாஸ் மறுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து பல சிக்கல்களை வந்து உருவாக்கியிருக்கு. இதெல்லாம் மேனேஜ் பண்ணி அமெரிக்காவுக்குள்ளே எப்படி வந்து கேம் ஆடுறது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ்லாம் வைக்கப்படுது. இப்படி ஏகப்பட்ட கயாஸ்க்கு நடுவில் இந்த 2026 வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடக்குது. உலகம் முழுக்கவுமே இன்றைக்கி பல சிக்கல்கள் இருக்குது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் போர் இருக்குது. அந்த போர்னால் வந்து ஆயில் கிரைசிஸ் இருக்குது. அந்த ஆயில் கிரைசிஸ்னால இன்ஃப்ளேஷன் அதிகமாகிட்டு இருக்குது. எல்லோரும் ஒரு மாதிரியான கஷ்டத்தில் இருக்காங்க. நம்ம ஊரில் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. அது பயங்கரமான கயாஸ்லாம் உருவாக்கியிருக்கு. இப்படி பல கயாஸ்க்கு நடுவில் அதெல்லாம் செட்டில் பண்ணுறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு டோர்னமெண்ட் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு. அந்த டோர்னமெண்ட்டை என்ஜாய் பண்ணி நாமளும் பெருசாக கொண்டாடுவோம். வேர்ல்ட் கப்பை பாருங்கள். உங்களுக்கு எந்த கண்ட்ரியோடைய டீம் பிடிக்கும், அது ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் எந்த டீமோட ஃபேனுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.